போன எபிசோடில் பாலா பேய் கனவு கண்டதையும் அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலாவோ தனியாக, என்னது நான் பேய் கனவு கண்டேன்னு அப்பா கிட்ட சொன்னேன், ஆனால் அப்பா அதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நான் போய் ரவிக்கிட்ட சொல்கிறேன், அவன் ஏதாவது சொல்யூஷன் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரவிக்கிட்ட போனான். டேய் ரவி, நான் நேற்று பேய் கனவு கண்டேன்டா, அந்த பேய் எலும்புக்கூடு மாதிரி இருந்ததுடா அப்படின்னு அவன் ரவிக்கிட்ட சொல்ல, ரவியோ, டேய் இந்த காலத்தில் பேயாவது பிசாசாகுது, ஒழுங்கா வீட்டுக்கு போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு ரவி திட்டுனான். பாலாவோ தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். என்னது, அப்பாவும் நம்ப மாட்டேங்கிறாரு, ரவியும் நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த பேய் அவன் முன்னாடி வந்து போச்சு. அப்போ அவன், இந்த அவர் போகிறான் பாரு, இந்த எலும்புக்கூடு மண்டையன், இவன் என் கனவுல மட்டும்தான் வர்றேன் அப்படின்னு பேயை திட்டிவிட்டு அடுத்த நாள் தூங்க ஆரம்பித்தான். தூங்க ஆரம்பிக்கும்போது அவன் பேய் பாய்த்தனால அவனுக்கு தூக்கமே வரல. திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் வர்றத அவன் உணர ஆரம்பித்தான். அந்த உருவமும் தலைகளாக நின்று பாலாவை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. திடீர்னு பாலா எந்திரிச்சுக்கிட்டான். யார் இது, யார் இங்கே இருக்கிறீங்க, எதுக்கு என்னை பயமுறுத்துறீங்க? நான் தான் பெட்ரோல் பேய், நான் உன்னைய சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். உன்னைய வெட்டி போட்டு உன் குடலை உருவி என் மாலையாக போட்டுக்குவேன் அப்படின்னு பேய் சொல்ல, அதுக்கு பாலாவோ, நீ எதுக்கு என்னை தொந்தரவு பண்ணுற, நான் உனக்கு என்ன தான் தொல்லை பண்ணினேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படி இங்கே வந்தேனே எனக்கு தெரியாது, உன்னைய பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, தயவுசெய்து நீ என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு அந்த பேய்கிட்ட அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். அதுக்கு அந்த பெட்ரோல் பேயோ, நான் பெட்ரோல்லேருந்து இங்கே வந்திருக்கேன், நீ தான் பெட்ரோல்னாவே பயப்பட ஆரம்பிச்சில்ல, என்னை பார்த்து யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் எனக்கு அடிமை, நான் உன்னைய சாகடித்து உன்னையும் என்ன மாதிரி பெட்ரோல் பேயாக மாற்ற போகிறேன், இதே மாதிரி ஒவ்வொருத்தராக பெட்ரோல் பேயாக மாற்றிட்டேன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே பெட்ரோல் பேயாக தான் இருப்பாங்க, அதனால என்னோட வலிமையும் அதிகரிக்கும் அப்படின்னு அந்த பெட்ரோல் பேய் பாலாக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிது.